அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களே, மார்ச் 13க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும், நீங்க எதுல கவனமா இருக்கணும், நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான உங்களுக்கான நற்பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதிக உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருந்தால் இவ்வாரம் உங்களுக்கு பல மேன்மையான பலன்களை செய்யும். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது, 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது சிறந்த யோக பலனை செய்யும். 7.5 சனியின் பாதிப்பு குறையும். நிதிநிலை நன்றாகவே உள்ளது. சுக்கிரன் 3இல் உச்சம் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்திலும் இருப்பது மகிழ்ச்சியான சூழ்நிலையை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு இருப்பதால் சுமூகமாகவே இவ்வாரம் நகரும். பொது வாழ்வில் கௌரவம் அதிகரிக்கும். நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால் வாயை யாரிடமும் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தினம் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். பெருமாள் படத்திற்கு துளசி சாற்றி மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியும்.